ஏய் பங்க் பார்ட்டி ஐயா, எவ்வளவு நாளா இங்க பொண்ணுங்க வந்து போயிட்டு இருக்காங்க? அது ரொம்ப நாளா வந்துட்டு போறாங்க சார். என்ன வயசுல வராங்க போறாங்க? அவங்களுக்கு 20-25 வயசு இருக்கும் சார். இதை நடத்துறவங்களுக்கு அவங்களுக்கு 45-50 வயசு இருக்கும் சார். அப்போ அதேதான், விட மாட்டேன்டா. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவுடைய எந்த பகுதியிலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க உறவு வச்சுக்கிறத அனுமதிக்க மாட்டான் இந்த அக்னி புத்திரன். தனியா போறேன், நீங்களாம் கூட வந்தீங்கன்னா உஷாராகி ஓடிடுவாங்க. டோன்ட் ஃபாலோ மீ. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஏய், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லி தான் இன்ஸ்பெக்டரா இருந்த என்ன எஸ்ஐ ஆக்கிட்டேன். மீசை இல்லாத ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். இன்னொரு வாட்டி அதையே சொல்லி என்ன ஓன் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடாத. ஷட் அப். எஸ் சார். உன்னை கொடுமைப்படுத்தின உன் மாமனாரு மாமியாரு புருஷன் அத்தனை பேருக்கும் நியாயமான தண்டனையை நாங்க வாங்கி தரோம். என்னது விபச்சாரம்? அட பாவிங்களா, பெண்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துற மாத சங்கையாயுது. இதே விபச்சாரம் விடுதுன்னு சொல்றீங்க? இத நடத்துறது யார் தெரியுமா உங்களுக்கு? உங்க கமிஷனரோட வைஃப். போலீஸ பத்தி கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். ஏய் சொர்ணாக்கா, என்னது போலீஸ நீ பாத்துக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி போலீஸ்கார நான் இல்ல. புத்திரன், அக்னி புத்திரன், சன் ஆஃப் ஃபயர். விபச்சாரம் பண்றவங்களையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சம்பாதிக்கிறவங்களையும் சும்மா விட மாட்டான் இந்த அக்னி புத்திரன். என்கிட்ட வச்சுக்கிட்டேனா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சார், என்ன நீங்க அடிச்ச மேட்டர் வெளியே தெரிய வேண்டாம் சார். ஷட் அப். இதுக்கு மேல உன்னை டிபார்ட்மெண்ட்ல வெச்சிருக்கவே கூடாது. ஏன் மிலிட்டரியில சேர்க்க போறீங்களா? முட்டாள். சிபிஐ ஆபீசர் மிஸ்டர் நாயர் உதவிக்கு ஒரு போலீஸ் கேட்டிருக்கிறார். நீ அவரோட போய் அவருக்கும் அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தொந்தரவு கொடு. கெட் லாஸ்ட். Thank you sir. மலர், நீ மெட்ராஸ்க்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தியே, உன் கூடவே மாப்பிள்ளையை கூட்டு வந்துட்டியா? அவர்தானா இவரு? சாச்சா, இவர் வேற அவர் வேற. அது என்னாச்சு? அது ஃபட்டா. இதுக்கு தான் சொல்லாது படிக்கணும்னு. இந்நேரம் படிச்சிருந்தேன்னா காலேஜ்ல யாரையாச்சும் ஜாலியா சேர்த்தடிச்சிருக்கலாம்ல. அதுக்கு என்ன, வீட்டுக்கு வந்திருக்காரு, சூப்பரா இருக்காரு. அப்பப்போ காஃபி கொடுத்து, குளிக்கும் போது டவல் கொடுத்து கரெக்ட் பண்ணிடு. இதெல்லாம் நாங்க எத்தனை சினிமால பாத்துருக்கோம். திரு முறிக்காம சீக்கிரமா அவனை செட் பண்ணு. யாருக்கிட்டயோ எக்கச்சக்கமா பணம் வாங்கிட்டு இத பத்தி கண்டுக்கவே இல்லையா? சார், என்ன சார் ஆச்சு? அந்த எஸ்ஐ கணபதி டிஐஜி வெற்றிவேல் கிட்ட நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாயா? அதான்யா, அந்த ரகு கிட்ட பணம் வாங்கணுமே, அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டான். அவனும் வாங்க மாட்டேன்றான், நம்மளையும் வாங்க விட மாட்டேன்றான். போட்டு தள்ளணும் சார் அவனை. கரெக்ட். யோ, இன்னைக்கு என்கவுண்டர்ல புல்லட் பாஸ்கரோட சேர்த்து அவனை போட்டு தள்ளிடுங்க. இனிமே நம்மளை பத்தி மேலிடத்துல எவனும் கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. சார், எல்லா கடைகளையும் அடைச்சாச்சு சார். பஸ் ஸ்டாப்ல இருக்க ஜனங்களை எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். எல்லா பக்கம் நோ என்ட்ரி போர்டு போட்டாச்சு. இந்த பக்கம் வண்டியோ ஜனங்களோ வரமாட்டாங்க சார். வெரி குட். புல்லட் பாஸ்கர் வந்தா காலேஜ் ரோடு வழியா மட்டும்தான் வந்தாகணும். நம்ம ஆபரேஷனுக்கு எல்லாம் சரியா இருக்கு சார். சரியா, நீ இந்த வேஷத்துல வெளியில் நிக்காத, நீ போய் வண்டிக்குள்ள உட்காரு. ஓகே சார். யோ சார், வண்டி எடுத்துட்டு போய் காலேஜ் முன்னாடி. ஓகே சார். கதவு முடிய. யோ, புல்லட் பாஸ்கர் வர நேரமாச்சு. நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் நில்லுங்க. எஸ் சார். போங்க. ஓகே சார். ஓகே சார். யோ சார், வண்டியை லாக் பண்ணிட்டு நீ ரைட் சைடு போய் நில்லு. ஓகே சார். பி அலர்ட். ஓகே. ஓகே சார். பத்திரிக்கையில வந்த செய்தியை எல்லாரும் உண்மை நம்பிட்டாங்க. நம்ம தங்கச்சிய அந்த ரவுடியோட கள்ளக்காதலின் முடிவே பண்ணிட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தங்கச்சியோட உடம்ப கூட பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்பா கூட வேலை செய்யற அந்த இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜும் அவன் கூட இருக்கிற போலீஸ்காரங்களும் தான். ஒப்பந்தம் போடாத தொப்புள் கொடி உறவு, ஒரு போதும் போடாத என் பாசக்கதவு. அம்மா, அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் என் கையால காரியம் பண்ணேன்.
ஆனா உனக்கு மட்டும் என்னால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சேம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். என் பேரனோட அரிசியை கொடுங்கன்னு எல்லா போலீஸார்கிட்டையும் கேட்டனே, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்க போஸ்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஆபீசர் நாயரை பத்தி கொஞ்சம் விசாரிச்சேன். இவர் எதையுமே கொஞ்சம் கூட ஃபாஸ்டா பண்ண மாட்டாராம், ஜவ்வா போட்டு இழுப்பாராம். இதுக்கு முன்னாடி ஏதோ மெகா சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். டெட் ஸ்லோ சார். என்ன சொன்னேன்? സ്ലോവാ? ഞാൻ എതുവും സ്ലോ ആയിട്ട് ചെയ്യും, ആന കറക്റ്റ് ആയിട്ട് ചെയ്യും. ഐ ആം നായർ ഫ്രം CBI. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுபடிக்கு ஒரு ஆளை கேட்டிருந்தேனே, அது நீதானே? எடுபடியா? ஏன் கெடுபடிய பத்தி உங்களுக்கு தெரியாது. முதல்ல கேஸ கண்டுபிடிங்க சார். ஏன்னா பாட்டி உடம்ப கேட்டு பேரன் வந்திருந்தான்னா உங்க ஸ்லோ ஓகே. இங்க பேரன் உடம்ப கேட்டு பாட்டி வந்திருக்கு. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டியே டெட் பாடி ஆயிடும். போடா பொடியா. அம்மா, உங்க பேர் இறந்து போன செய்தியை போலீஸ் பல தடவை பத்திரிகையில விளம்பரம் செய்திருந்தாங்களே, அது ஒரு தடவை கூட நீங்க பாக்கலையா? சரி, அப்படியே நான் உங்க பேரனோட அஸ்தியை கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னு வைங்க, அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சிட்டில 4 கிரவுண்ட் நிலம் வாங்கும். ஏன் சார், எரிஞ்சு போன எலும்பை வச்சு அந்த பாட்டி என்ன சார் பண்ணும்? எல்லாம் ஒரு காரியம் பண்றதுக்கு தான் கேக்குறாங்கோ. ஏய், உங்க பேரனோட போட்டோ இருந்தா கொடுங்கம்மா. இந்தாங்க சாமி. போட்டோ வச்சு என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்ரே இருந்தாலாவது எலும்பு வச்சு ஏதாவது டீல் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்ன மாதிரி போலீஸுக்கு தெரியாது, என்ன மாதிரி சிபிஐக்கு தான் தெரியும். நீங்க கிளம்புங்கம்மா. நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரணும். பாட்டியோட அட்ரஸ் மட்டும் வாங்கிங்க. ஆமா, எல்ஐசி 8th ஃப்ளோர்ல இருக்கு. சீக்கிரமா பார்த்து முடிங்க ராசா. சரிங்கம்மா. சார், கோயம்புத்தூர் பார்க்ல வெடிச்ச பாம்பை ஒரு குழந்தைய தள்ளுற பிராம்ல வச்சு வெடிச்சிருக்காங்க. அண்ட் பாம் பிளாஸ்ட் ரிப்போர்ட் படி 20 கிலோ ஆர்டிஎக்ஸ் அதில் வச்சிருக்காங்க. சார், சாதாரணமாக ஒரு பிராம 3 கிலோ இடையில தான் செய்வாங்க. ஆனா 20 கிலோ ஆர்டிஎக்ஸ் இது தாங்கி இருக்குன்னா இந்த பிராம இதுக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சிருக்காங்க. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிராம செஞ்சது சென்னை பாரிஸ் கார்னர்ல ஒரு கடை. அங்க போய் விசாரிச்சதுல ஆதம்பாக்கத்தில் இருக்கிற ரகுராம் அநாத இல்லத்துல இருந்து யாரோ ஆர்டர் பண்ணதா சொன்னாங்க. ஒரு அநாத இல்லம் இப்படி ஒரு பிராம எதுக்கு ஆர்டர் பண்ணணும்?
நாங்க போய் விசாரிக்கிறேன் சார். கை குழந்தைங்களை இந்த ஆசிரமத்துல சேர்த்துக்க மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், குழந்தைங்களுக்கு குறைஞ்சது 5 வயசுக்கு மேல இருக்கணும். படிக்கிற வயசுல இருக்கிற பசங்களை தான் இங்க சேர்த்துப்போம். அப்ப எதுக்கு குழந்தைங்களை வச்சு தள்ளிக்கிட்டு போற பிராம நீங்க வாங்குனீங்க? சார், அது எங்க ஃபவுண்டர் ரகு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு நண்பர் கேட்டார்னு வாங்கி அனுப்புனார் சார். இப்ப ரகு எங்க? பர்சனல் வேலையா அவர் ஊட்டிக்கு போயிருக்கார் சார். ஓ, ஊட்டி. எங்க பொண்ணு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்குன்னு மாப்பிள்ளைக்கு சொல்லிருக்கீங்களே? எல்லாம் தெளிவா சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். நல்ல குடும்பமா பாக்குறது பொண்ணு லட்சணமா இருந்தா போதும், படிப்பை பத்திலாம் கவலை இல்லைன்னு மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு. ஹாய் மிஸ்டர் மாப்பிள்ளை, ஐ எம் மலர். ஹலோ. More than you, I like your kurumi. மாப்பிள்ள, ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க. என் பொண்ணு அப்படித்தான், கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. நான் ஏதாவது தப்பு பண்ணேனா? நோ நோ. எனக்கு உங்க வெளிப்படையான பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. First time one man like my talk. அப்புறம் என்ன, உங்க பேச்சும் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு. தட்ட மாத்திர வேண்டியதானே? சுபமஸ். மாப்பிள்ள என்னடா குடுமிலாம் வச்சிருக்காரு? என்ன 3 வானரங்களும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? மலர பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு. குட் நியூஸ். ஹலோ. ஹலோ, நான் நந்தகுமார் பேசுறேன். சொல்லுங்க. ஆபரேஷன் நம்பர் 1 விஷயத்தை மட்டும் கேட்டு. பாம்பு பிளாஸ்ட் ஸ்பாட்ல கிடைச்ச கேமராவில் பார்க்ல பாம்பு வச்ச குற்றவாளியை பத்தி தடயம் கிடைச்சிடுச்சு. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவனோட போட்டோகிராஃப் டீடைல்ஸ் எல்லாம் இமெயில உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவன் இப்போ ஏதோ பர்சனல் வேலையா ஓட்டிட்டு. ஹலோ ஹலோ. தம்பி, இவருதான் மலர் கட்டிக்க போற மாப்பிள்ள. நீங்க? ஹாய், ஐம் ஈஸ்வா. இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். நைஸ் மீட்டிங் யூ. சேம் ஹியர். ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ. என்ன மிஸ் பண்ணிட்டியா? போனை மிஸ் பண்ணிட்டேன், அவனை மிஸ் பண்ண மாட்டேன். மிஸ் பண்ணிட்டியா? போனை மிஸ் பண்ணிட்டேன், அவனை மிஸ் பண்ண மாட்டேன். I already informed. நீ சிவன், பரமசிவன். உனக்கு என்ன வேணும்? செப்டம்பர் 3ஆம் தேதி தமிழக மக்களுக்கு நீ கொடுத்த பரிசுக்கு உனக்கு அவார்டு கொடுக்க வந்திருக்கேன்டா.
செப்டம்பர் மாசத்துல தாஸ்ங்கிற ஒருத்தரோட பாடிய நீங்க அனாதை பொணன்னு எரிச்சிட்டீங்கல்ல, அவரோட அஸ்தி எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். நீங்க அந்த தாஸ்க்கு? எனக்கும் தாஸுக்கு எந்த உறவும் கிடையாதுங்க. அவங்க பாட்டி ரொம்ப வருஷமா எங்க வீட்டுல தான் வேலை பாக்குறாங்க. அவங்க பேரனோட அஸ்திக்காக போலீஸ் எல்லாம் கேட்டு பார்த்திருக்காங்க. எந்த பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நான் உங்க உதவி கேட்டு வந்திருக்கேன். சார், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். வருஷத்துக்கு 1000 பாடி அனாதை பணங்களா வருது. இந்த பாடிங்களை லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ரவுண்ட் டேபிள் இந்த மாதிரி அமைப்பு சேர்ந்தவங்க அவங்க செலவுல எரிச்சிடறாங்க. மிச்ச மீதியே நாங்க எரிச்சிடறோம். ஆனா இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து 30 நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எரிப்போம். அப்பெல்லாம் யாரும் பாடி கேட்டு வராம இப்போ வந்தா என்ன சார் பிரயோஜனம்? எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் ஐடியா இல்லை. யூ கேன் கோ. தேங்க்யூ சார். டாக்டர் எங்கிட்டேந்து எதையோ மறைக்கிறாரு. கண்டுபிடிக்கிறேன். நான்சென்ஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை அடையாள காட்டினேன். கோட்டை விட்டியடா. கிடைச்ச ஒரு ஆளையும் கொன்னுட்டேன். மத்தவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் இறந்த பிறகு அவன் ரூம்குள்ள போனேன். அங்க இருந்து தான் அந்த பாஸ்போர்ட் எடுத்தேன். ஃபரூக்? அப்ப இவ்வளவு நாளா இந்த ஃபரூக் ரகுவா வாழ்ந்திருக்கா? எஸ். இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில இருந்து வந்திருக்கான்னு இந்த பாஸ்போர்ட்ல இருந்து தெரியுது. இடையில 2-3 தடவை துபாய்க்கு போட்டு வந்திருக்கான். நல்ல தமிழ் பேச தெரிஞ்சதுனால இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தன்னை ஒரு பிராமணனா ரகுங்கிற பேர்ல ஏமாத்திருக்கான். இவன் துபாய் அட்ரஸை வச்சு இவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னா இவனுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும். ஐ வில் ஃபைண்ட் அவுட். இவனே தான் சார், இவனே தான். அது என்னவோ தெரியல சார், இந்த தாஸோட பணத்தை மட்டும் போலீஸ்காரங்க ரொம்ப அக்கறை எடுத்து எரிச்சாங்க. அதுலயும் எஸ்பி நந்தகுமார் கூடவே இருந்து எல்லா காரியமும் செஞ்சாரு சார். அவனோட எலும்பு, அஸ்தி எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு டாக்டர் சம்சுதீன்ட்ட குத்தாரு சார். ஆனா டாக்டர் சம்சுதீன்ட்ட கேட்டா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. அவர் போய் சொல்றாரு சார். அது அவர் ஒரு டிராயர்ல வச்சது என் கண்ணால பார்த்தேன் சார். அப்படின்னா டாக்டர் ஷம்சுதீன் எங்கிட்டேந்து எதையோ மறைக்க பாக்குறார் சார். அதே தேதியில இன்னொரு பொண்ணு கூட மார்ச்சரிக்கு வந்தது சார். எவனோ ஜெயில செத்து போட்டானா. போலீஸ்காரங்க அதை என்ன பண்ணாங்க தெரியல, அவங்களே எரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உன்னால அந்த அஸ்தி எடுத்து கொடுக்க முடியுமா சார்? வாயை பொழுதுனுக்கிற பணத்தை பார்த்துக்கிறவன் சார்னா, பணத்தை பார்த்தான்னா வாயை பொழுப்பான்னு நினச்சியா? உன் பணக்கார புத்தியை காட்டிட்டியே சார். இலைங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சு. கிளம்பு சார், கிளம்பு கிளம்பு சார், கிளம்பு சார். அதை விட பெரிய ஐட்டமா காட்டிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க சார், நைட்டு வாங்க சார், எடுத்து குத்துடுறேன். படிப்பில்லைன்னா கூட பரவாயில்ல, நல்ல குடும்பமா இருந்தா போதும்னு அந்த பையன் சொல்லிட்டு போனான். ஒரேடியா போயிட்டான். இனி அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை இதுக்கு எங்க இருந்து கிடைக்க போகுது? 600 மாப்பிள்ளை வந்தாலும் இந்த 6ஆம் கிளாஸ கட்டிக்கிறதுக்கு ஒருத்தனும் சம்மதிக்க போறதில்ல. இந்த ஜென்மத்துல இதுக்கு கல்யாணங்கிறதே கிடையாது. ஏரோப்ளேன் போயிடுச்சு. இத பெத்து போட்டுட்டு எங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. இத வச்சுக்கிட்டு நான் சாவறேன். 1 minute. Do you know that Kudmi died? அவன் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அவன் குடுமி தான் ஞாபகம் இருக்கு. அவன் செத்ததுக்கு வீடே வருத்தப்படுது. எஸ் சார், இந்த காலத்துல ஒரு பொண்ணு படிக்கலனா அவளுக்கு கல்யாணமே ஆகாதா? அப்படின்னா எனக்கு கல்யாணமே கிடையாதா? பரவாயில்ல சார். சார், யார் சொன்னது? அப்படி படிச்ச பொண்ணு தான் பொண்டாட்டியா வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டா நம்ம நாட்டுல பாதி ஆம்பளைங்க பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். இந்த நாட்டுல படிச்ச எத்தனையோ பேர் ஏழையா இருக்காங்க, படிக்காத எத்தனையோ பேர் கோடீஸ்வரனா இருக்காங்க. அப்படி ஒரு கோடீஸ்வரன் உங்களை தேடி நிச்சயம் வருவா. உங்களை மாதிரி அழகான பொண்ணுக்கு பட்டம் தேவையில்ல. தேங்க்யூ.